அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோருக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். மாணவர்களின் வங்கி கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டு அதனை அரசே ஏற்கும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 10 லட்சமும், காயமடைந்தோருக்கு ரூபாய் 2 லட்சமும் வழங்கப்படும். அரசாணை வெளியிட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அரசு சார்பில் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மையின பெண்கள் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.